வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 25/10/2025 இன்றைக்கு காருண்யா. இந்த காருண்யாவில் ட்ரா நம்பர் 728. இந்த 728 நமக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதே 728 220 அப்படிங்கிறத சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு புது கணக்கு எடுக்கிறோம். ஓகேங்களா? ட்ரா நம்பர்லேயும் நேற்றைக்கு வந்த ரிசல்ட்லேயும் அந்த அமைப்பும் இதில் அடுத்தடுத்து இந்த கார்னியாவில் மட்டுமே இந்த அமைப்பு ஒன்று வரும். அந்த அமைப்பை பாருங்கள், ஒரு 3 வாரம் விட்டு 3 வார கணக்கு அமைப்பு உள் நம்பர்லேருந்து வரும். அந்த உள் நம்பர்லேருந்து பார்க்கும்போது இந்த அமைப்பு டோட்டலாக நமக்கு முழுசாக வரத்துக்கு உண்டான நம்பிக்கை இருக்குது. இந்த 26 அடுத்தது 76 இந்த நம்பரில் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? 26 76 அப்படிங்கிற இந்த கணக்குலேருந்து நமக்கு பிசிக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். பிசிக்கு பார்க்கும்போது இதில் சி போர்டுக்கு 6 வரும். அந்த 6 அப்படின்னு மீண்டும் நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? சி போர்டுக்கு இதில் 6 6ன்னு வந்திருக்கு பாருங்கள். அந்த அமைப்புக்கு மீண்டும் 6 அப்படின்னு வைக்கிறோம். இதில் சி போர்டுக்கு ஒரு 6 இன்றைக்கு சி போர்டு வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு சி போர்டுக்கு 6 இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதில் பி போர்டுக்கு பார்க்கும்போது இதே அமைப்புக்கு, ஓகேங்களா, இதில் ட்ரா நம்பர் வந்தும் நேற்றைக்கு வந்த 220 அப்படிங்கிற நம்பர்லேயும் 2 நம்பர் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதில் 5 இருக்குது. ஓகேங்களா? இதில் 5 இதை பாருங்கள், 26 இது 76. அதே அமைப்புக்கு இந்த 7 அப்படிங்கிறது நம்ம ஏபடுக்கு கொடுக்குறோம். இந்த ஒரு நம்பரு டோட்டலாகவே பாக்ஸாக கொடுக்கலாம். இந்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு நம்பர் மட்டுமே பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது டோட்டலாக இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது பாக்ஸுக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. பாக்ஸ்னு கொடுக்கும்போது அதிகமாகவும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு பாக்ஸு அப்படியே கொடுக்குறேன். இருந்தாலும் என்னுடைய அமைப்பில் அடுத்தடுத்து ஒவ்வொரு நம்பரும் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பாக்ஸு கொடுத்தாலும் தனியாக பிரித்து ஒரு அமைப்பை கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் வந்து சி போர்டுக்கு மட்டுமே உள்ளதை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சி போர்டு வந்து பார்க்கலாம். இது சி போர்டுக்கு மட்டும். இதில் வந்து என்னோடய கணக்குக்கு இதில் வந்து 1 அப்படின்னு ஒன்று முழுசாக வரணும். சி போர்டுக்கு 1, அடுத்தது 6, அடுத்தது 7. இந்த 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் நம்ம பாக்ஸு கொடுத்த நம்பரும் இந்த அமைப்புக்கு 2 நம்பர் வந்துடும், 6 7. ஓகேங்களா? இதே அமைப்பில் 3 நம்பர் மட்டுமே இருக்குது. அடுத்தது பி போர்டுக்கு பார்ப்போம். இது பி போர்டுக்கு பார்க்கும்போது அதுக்கும் ஒரு பவர் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதில் 28 இருக்குது பாருங்கள், 728. ஓகேங்களா? அந்த 728க்கு இதில் பி போர்டுக்குன்னு பார்க்கும்போது என்னுடைய கணக்கில் 0 முதல்ல வரணும். முதன்மையான கணக்கு பார்க்கும்போது 0 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு ஒரு பவர் கொடுத்தாலும் 9 வரும். இது போர்டுக்குன்னு தனியாக கொடுக்கும்போது 2 நம்பர் மட்டுமே கொடுக்குறேன். ஓகேங்களா? சி போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்தாச்சு. ஆனால் பி போர்டுக்கு 2 நம்பர் கொடுக்குறேன். சி போர்டு இல்லாமல் பி போர்டுக்கு 2 நம்பர் கொடுக்குறேன். அதே போல் இந்த 0 9 இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. அடுத்தது நம்ம இதில் ஏ போர்டு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஏ போர்டு பார்க்கும்போது இதில் 5, அடுத்தது 6. ஓகேங்களா? இது எப்படி வேணாலும் பரண்டு வரலாம். ஓகேங்களா? இது டோட்டலாக நம்ம போர்டுக்குள்ளதை பார்த்தாச்சு. இந்த அமைப்பு போர்டுக்குன்னு பயன்படுத்துகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இதில் ஆல் போர்டுக்கு ஒன்று கொடுத்தோம்னா இதில் 5 மட்டுமே கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஆல் போர்டுக்கு 5 கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 5ங்கிறது ஆல் போர்டுக்கு கண்டிப்பாக ஒரு 5 வர வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களோட கணக்குலேயும் என்னோடய கணக்குலேயும் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஆல் போர்டுக்கு 5 இருக்குது. இதில் அடுத்தடுத்துக்கு நம்ம சி போர்டுக்கு மட்டும் 3 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 3 நம்பரில் நம்ம பாக்ஸாக போடுவோம். அந்த பாக்ஸு என்னோடய அமைப்புக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதில் வந்து 1ங்கிறது ஃபஸ்ட்டு கணக்கு கொடுக்குறேன், 501. ஓகேங்களா? அதே போல் அடுத்தது 651, அடுத்தது 591. ஓகேங்களா? ஒவ்வொரு சி போர்டுலேயும்
3 நம்பர் கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த கணக்கில் டோட்டலாக நமக்கு வந்து இந்த 3 நம்பர் சி போர்டுக்கு 1 உள்ளது. ஓகேங்களா. இதில் பி போர்டுக்கு மட்டுமே எந்த அமைப்பும் மாறாது. 0, 5, 9 இந்த கணக்கு மட்டுமே தான் பி போர்டுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு மட்டும்தான் மாறும். இதில் சி போர்டுக்கு 1 உள்ளது கொடுத்தாச்சு. இதே அமைப்புக்கு அடுத்தது 6 உள்ளதை பார்ப்போம். அதில் வந்து 506. ஓகேங்களா. இது 6 வரும்போது அடுத்தது ஏ போர்டுக்கு ஏ வச்சு அந்த 7க்கு 56 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்ம பாக்ஸுக்குள்ள கணக்கு இந்த அமைப்பு தான். ஓகேங்களா. அதே போல் ஏ போர்டுக்கு 5 வச்சு 96. இது சி போர்டுக்கு 6 மட்டுமே உள்ளது. ஓகேங்களா. அதே போல் அடுத்தது சி போர்டுக்கு 7 வந்தால் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்தலாம். அதே போல் 7 பார்க்கும்போது 507 ஃபஸ்ட்டு கணக்குக்கு. ஓகேங்களா. இது ரெகுலராக நானும் பி போர்டுக்கு 0 வச்சு கொடுக்குறேன். ஆனால் 0 வரணும். இது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கு மிஸ் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதையும் கொடுக்குறேன். அதே போல் உங்களுடைய கணக்குலையும் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அடுத்தது 7க்கு 657 சி போர்டுக்கு 7 உள்ளது. அதே போல் 97க்கு வந்து 597. ஓகேங்களா. இது அப்படியே பிறண்டு வரும். ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் சி போர்டுக்குன்னு அப்படியே டோட்டலாகவே பிறண்டு வரும். ஓகேங்களா. அதனால தான் இந்த தனித்தனியாகவே இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு டோட்டலாக சி போர்டுக்கு 1, 6, 7 அப்படிங்கிற நம்பரில் 3 செட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. டோட்டலாக 3 நம்பர் கொடுத்தாச்சு. இதில் எந்த அமைப்பு உங்களுக்கு சி போர்டுக்கு வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள். அதே போல் 3 நம்பர்லேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா. உங்களுடைய கணக்குலையும் என்னோடய கணக்குலையும் எது ஒத்து வருதோ அதை மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த அமைப்புக்கு இவ்வளோ தான் கணக்கு இருக்குது. இது 2 நாள் நமக்கு 0 தான் வந்திருக்கு. இப்போ வந்து 160 வந்தது. அடுத்தது 220ன்னு வந்திருக்கு. இதில் மீண்டும் நமக்கு சி போர்டுக்கு 0ன்னு வந்தால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா. அது 590. சி போர்டுக்கு 0ன்னு வந்தால் மட்டும் இதை 3வது நாளைக்கு ஒரு 0 வரணுங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பை கொடுக்குறேன். உங்களோட கணக்கில் 0 வந்தால் மட்டும் எடுத்து வச்சு டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. சி போர்டுக்கு 0 உள்ளது 590. அவ்வளோதான் நம்பர்கள் இதில் கணக்கு. ஓகேங்களா. இந்த ட்ரா நம்பர்லேயும் நேற்று கிடைச்ச நம்பர்லேயும் எடுத்து வச்ச கணக்கு டோட்டலாக இவ்வளவு தான். ஓகேங்களா. இந்த நம்பரு உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். நம்ம நேற்று கொடுக்கும்போது 922 அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. அதே போல் 900 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதில் ஒரு 0 மட்டும்தான் 0 வரும் அப்படின்னு மீண்டும் வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இது நம்ம ஒரு 0 இந்த அமைப்பில் ஒன்று கொடுத்துருந்தோம்னா 4 நம்பருக்கு ஒன்று வெட்டி கிடச்சிருக்கும். ஓகேங்களா. நேற்றுக்கு உள்ளதில் நமக்கு 0 மட்டும்தான் வெட்டி கிடச்சிது இல்லைங்களா. டபுள்ஸ் வந்ததில் வந்து நமக்கு டோட்டலாக 3 நம்பரும் உள்நோக்கி போனதுனால நமக்கு முழு வெட்டிங்கிறது மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன வெற்றியாக சி போர்டுக்கு 0 ரெண்டுமே கிடச்சிருக்கு. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்படி சந்திப்போம். வாழ்க வளமுடன்.